Hello friends, welcome back to my channel Easy Way to Learn English with VJ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்கையுமே தமிழில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்டாக்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ். ஸோ ஆல்ரெடி பொசிஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ ஒரு சென்டென்ஸில் அட்வர்பை எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல அட்வர்பை எங்கே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்மீடியட்லி பிஃபோர் த வேர்ட் இட் மாடிஃபைஸ், அதாவது எந்த வேர்டை அது மாடிஃபை பண்ணுதோ. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அட்வர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டை மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸும் வரும். அதையும் நம்ம அட்வர்ப் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அது எந்த வார்த்தையை மாடிஃபை பண்ணுதோ அதுக்கு ஜஸ்ட் பிஃபோராக போடுறது மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த லோட் இஸ் வெரி ஹெவி ஃபார் அ ஹார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹெவிங்கிறது டிஸ்கிரைபிங் வேர்டாக இருக்குது. இந்த இடத்துல வெரி அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே அட்வர்ப். த சைல்ட் இஸ் டூ யங் ஃபார் ஸ்கூல். இந்த இடத்துல டூ. Rama is a rather lazy boy. Rather. You walk too fast. Too. He struck the horse most cruelly. Most. He spoke quite angrily. Quite. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்போ அதை மாடிஃபை பண்ணுற மாதிரி ஒரு அட்வர்போ இருக்குது. ஆனால் அதையும் அதை மாடிஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி செகண்ட்ரியாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அது எதை மாடிஃபை பண்ணுதோ அதுக்கு ஜஸ்ட் பிஃபோராக யூஸ் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. கிராமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரூல்ஸ் தான். ஸோ ரூல்ஸை நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ எக்ஸப்ஷனல் கேஸஸையும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். எக்ஸப்ஷனல் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விதி இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுலேருந்து விதி விலக்காக இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன வேர்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இனஃப் அப்படிங்கிற வேர்ட். நான் சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் பிஃபோராக யூஸ் பண்ணுறது. ஆனால் இனஃப்ங்கிற வேர்டை மட்டும் பிஃபோராக யூஸ் பண்ணக்கூடாது, ஆஃப்டராக யூஸ் பண்ணணுமா. ஏன்னா இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்லணுன்னா, தேர் இஸ் எ ஹவுஸ் லார்ஜ் இனஃப் ஃபார் ஆர் பர்பஸ். ஸ்பீக் லவுட் இனஃப் டு பி ஹர்ட். ஸோ இந்த இடத்துல லவுட் இனஃப், லார்ஜ் இனஃப் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த வேர்டை மாடிஃபை பண்ணதுக்கோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனஃப்ங்கிறது மட்டும் எக்ஸப்ஷனல். ஜென்ரலாக ஒரு அட்வர்பை எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது எந்த வேர்டை மாடிஃபை பண்ணுதோ அதுக்கு நியர்பையாக பண்ணணும். முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நியரஸ்ட் பிளேஸாக அதை போடுறது தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் ஜென்ரல் ரூல். அது ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், இல்லைனா முன்னாடியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீ வாக்ட் ஃபாஸ்ட். இதில் ஃபாஸ்ட்டுங்கிறது தான் அட்வர்ப். இது எதை மாடிஃபை பண்ணுதுன்னா வாக்ட் அப்படிங்கிற வேர்பை மாடிஃபை பண்ணுது. ஸோ ஆனால் இந்த இடத்துல ஹீ ஃபாஸ்ட் வாக்ட் அப்படின்னு போட்டோன்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தபடியாக வேர்ப் தானே போடுவோம். அதனால் சப்ஜெக்ட் வேர்ப் அதுக்கப்புறம் இந்த அட்வர்பை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், ஹீ நெவர் ஸ்போக் டு எனி ஒன். இந்த நெவருங்கிற வேர்டை மட்டும் நம்ம ஸ்போக்குக்கு முன்னாடியே போட்டுறோம். ஏன்னா அது முன்னாடி போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஹீ நெவர் ஸ்போக் டு எனிவன். அவன் யார்கிட்டையுமே பேசினதே கிடையாது. அந்த யாருக்கிட்டையுமேன்றதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? அவன் பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இதனால் நெவர் ஸ்போக்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ பெர்ஃபார்ம்ட் ஹிஸ் டியூட்டி கிரெடிட்டபிளி. ஸோ இந்த இடத்துல கிரெடிட்டபிளி அப்படிங்கிறதா அட்வர்ப்.
ஆனால் இது வந்து ஹிஸ் டியூட்டிக்கு அடுத்தபடியாக போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெர்ஃபார்ம்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். நம்ம ஏற்கனவே வேர்பை 2 வகையாக பிரிக்கலாம், டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கே பெர்ஃபார்ம்டுங்கிறது வந்து ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ எங்கெல்லாம் நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்தபடியாக அது எதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால தான் அது வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஆக்ஷன் வந்து ஹிஸ் டியூட்டி மேலே பாசஸ் ஓவர் ஆகுது. அதனால டிரான்சிட்டிவ் வேர்ப் பக்கத்தில் எப்பயுமே ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ அட்வர்பை நம்ம லாஸ்ட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபீல் திஸ் இன்சல்ட் கீன்லி. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கீன்லின்றதை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ரீட் பண்ணக்கூடிய சென்டென்ஸை கேளுங்க. ஐ குட் ஈஸிலி ஃபைண்ட் இட் அவுட். ஐ ஷால் சர்டன்லி மிஸ் ஹிம். ஐ ஷால் பி அட்டர்லி அன்டன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்ஓயில் முடியுது. ஆனால் ஏன் இதை நம்ம லாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கெல்லாம் நம்ம வந்து ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி மெயின் வேர்பும் இருக்குது, ஆக்சிலரி வேர்பும் இருக்குது. ஸோ எந்த சென்டென்ஸில் நம்ம வந்து ஆக்சிலரி வேர்ப் அண்ட் மெயின் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அட்வர்பை ரெண்டுத்துக்கும் மிடிலாக ப்ளேஸ் பண்ணுறது தான் கரெக்டான ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறேன் கேளுங்களேன். ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் நாட் ஹர்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ திங்ஸ் டு ஹை ஆஃப் ஹிம்செல்ஃப். சர்டைன்லி யூ ஆர் ராங். ஸோ இந்த இடத்துலலாம் ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் நம்ம ஏன் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்போ அந்த ஹோல் சென்டென்ஸையே மாடிஃபை பண்ணுதோ அப்போல்லாம் நம்ம வந்து அந்த எல்வை வச்ச அட்வர்பை நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த ஹோல் சென்டென்ஸே அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லேயே அட்வர்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம். ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே அட்வர்பை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அட்வர்பை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல போட்டால் சூட்டபிளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஹீ இஸ் இன் டைம் ஃபார் மீல்ஸ். நெவர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அவன் எப்பயுமே டயத்துக்கு சாப்பிட்றதுக்கு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெவர் கொடுத்ததுனால இது ஃப்ரீக்குவென்சியை சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் டு த வேர்ப். இங்கே வேர்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸுங்கிறது தான் இங்கே வேர்ப். ஸோ நம்ம வந்து இஸ்ஸுக்கு அடுத்து நம்ம நெவர்ங்கிறத யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஹீ இஸ் நெவர் இன் டைம் ஃபார் மீல்ஸ். திஸ் இஸ் நாட் குட். ஸோ ப்ராக்கெட்டில் இனஃப் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இனஃபோட ரூல் நம்மளுக்கு தெரியும். இது மட்டும் முன்னாடி வராமல் பின்னாடி வரும். ஸோ அதனால் இந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டாகவே இனஃப்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நாட் குட் இனஃப். ஷீ கோஸ் டு த சினிமா செல்டம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்டம் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஐ நோ த ஆன்சர் ஆல்ரெடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேர்புக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணணும். ஐ ஆல்ரெடி நோ த ஆன்சர். எனக்கு ஏற்கனவே ஆன்சர் தெரியும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுனால ஐ ஆல்ரெடி நோங்கிறது கரெக்டாக இருக்கும். ஹாவ் வி met பிஃபோர். ஸோ இந்த இடத்துல பிஃபோருங்கிறத லாஸ்ட்டாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் 2 பாருங்கள். இங்கே ஒரு அட்வர்பை ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. நம்ம 2 விதமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படி மாற்றி யூஸ் பண்ணும்போது மீனிங் சேஞ்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன். தேர் இஸ் நோ நீட் டு ஷவுட் ஆஃபன் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆஃபன்கிறத வந்து நீட் டூக்கு அடுத்தபடியாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். தேர் இஸ் நோ நீட் டு ஆஃபன் ஷவுட். நீ வந்து அடிக்கடி கத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி. தேர் இஸ் நோ நீட் டு ஷவுட் ஆஃபன். நீ வந்து கத்திக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆஃபன்கிற வேர்டை ஷவுட்டுக்கு முன்னால் போடும்போதும் ஷவுட்டுக்கு அப்புறம் போடும்போது ஸ்லைட் மீனிங் சேஞ்சஸை நம்மளால் பார்க்க முடியுது. தே saw 3 men only. ஸோ இந்த ஒன்லிங்கிற வேர்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒன்லி போட்டால் மாறிட்டே இருக்கும். இந்த ஒன்லிக்கு மட்டும் நம்ம வந்து எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தே saw only 3 men. அவங்க 3 பேரை மட்டும்தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறது. தே ஒன்லி saw 3 men.
அவங்க பார்த்ததே 3 பேரை மட்டும்தான் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம சொல்கிற அந்த ஒன்லியோட பிளேஸை மாற்றும் போது மீனிங் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அதுதான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டோல்ட் ஹிம் டு லீவ் த ஹவுஸ். இந்த இடத்துல இன்ஸ்டன்ட்லின்னு இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட்லிங்கிற வேர்டை 3 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்ஸ்டன்ட்லி ஐ டோல்ட் ஹிம் டு லீவ் த ஹவுஸ். உடனே நான் சொன்னேன். எப்போ சொன்னேன்னா, அவங்க ஏதாவது ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது உடனே நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். இந்த இன்ஸ்டன்ட்லேயே நான் வந்து லீவுக்கு முன்னால் ப்ளேஸ் பண்ணுறேன். ஐ டோல்ட் ஹிம் டு இன்ஸ்டன்ட்லி லீவ் த ஹவுஸ். வீட்டை விட்டு உடனடியாக போகும்படி சொன்னேன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஐ டோல்ட் ஹிம் டு லீவ் த ஹவுஸ் இன்ஸ்டன்ட்லி. இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 விதமாக யூஸ் பண்ணும்போதும் மீனிங் சேஞ்ச் ஆகுது. The servant promised to do it. இந்த இடத்துல குயிக்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து the servant quickly promised to do it. வேகமாக ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மீனிங்லேயே வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, the servant promised to do it quickly. இப்போ இந்த குயிக்லியை லாஸ்ட்டு போடும்போது வேகமாக செய்கிறேங்கிறதுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மீனிங்லேயும் வருது. ஸோ அந்த குயிக்லி வேர்டை மாற்றி ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேறு மீனிங் தருது. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த வேர்டை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, எந்த வேர்டை நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸாக்டாக அதுக்கு முன்னால் நீங்கள் அட்வர்பை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஜென்ரல் பாயிண்ட்டை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் ஆப்பை சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப் தாங்க இது BuyMote. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போகும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஏன் இதை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டில் எப்போயுமே கிடச்சிட்ருக்கோங்க. நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ண 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களோட ஆர்டர் உங்கள் வீட்டுக்கே டெலிவரியும் ஆகிடும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப்பை தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களோட சாய்ஸ் இதுவாக இருக்கணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.